ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எம் பெருமாபாளையம் மேட்டுப்பட்டி ஊராட்சி மேட்டுப்பட்டி மற்றும் கிராமத்தில் வசிக்கும் விவசாயிகள் பயன்பெறவும் விவசாயம் மற்றும் மகளிர் குழு பயன்பாட்டிற்கு ஏதுவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி கிராமத்தில் நத்தம் பகுதியில் வாழும் நாடார் காலனி ஊத்துக்கோயில் புதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேட்டுப்பட்டி மற்றும் பெருமாபாளையம் ஆகிய கிராமங்களுக்கு வசதியாக கால்நடை மருத்துவமனை ஒன்று அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருமாபாளையம் ஆதிதிராவிடர் மற்றும் அருந்ததியர் குடியிருப்பின் வழியாக செல்லும் இருப்பு பாதையை கடக்க பொதுமக்கள் கால்நடைகள் வாகனங்கள் சிரமப்படுவதால் ஒரு சுரங்கப்பாதையினை மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழப்பாடி ஒன்றியம் வாழப்பாடியில் சுற்றுப்புற கிராம மாணவர்கள் படிப்பதற்கேற்ப அரசு கலைக்கல்லூரி ஒன்றினை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது ஏற்காடு தொகுதியின் 9 பஞ்சாயத்துகள் உள்ளது. வருடம் சுமார் 450 மாணவர்கள் +2 பாஸ் செய்து கீழே உள்ள சேலம் மற்றும் வெளியூர்களுக்கு கல்லூரி படிக்க செல்கிறார்கள். ஏற்காட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆண்கள் மற்றும் பெண்கள் கட்டி கொடுத்தால் இங்குள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் தங்கும் விடுதி வசதியுடன் கல்லூரி கட்ட வேண்டும் என்று இந்த அரசை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டை பெரிய சுற்றுலா தலமாக்க ரோப்கார் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சனி ஞாயிறு கிழமைகளில் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். மணிக்கணக்கில் ஏற்காடு ரொம்ப பேருந்து எல்லாம் ரொம்ப தங்கி போய் ரொம்ப நேரம் ஆயிடுது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ரோப்கார் வசதி செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பையில்லா ஏற்காடு ரொம்ப குப்பைலாம் அங்கங்கே குமிஞ்சு ரொம்ப துர்நாற்றம் வீசுது. அதனால் பிளாஸ்டிக்கை தடை செய்யணும் ஏற்காட்டில். அதனால் இந்த அரசை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்காட்டில் இயங்கி வந்த அரசு ஏகலைவா பள்ளி தற்போது போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் வாழப்பாடி காரிப்பட்டி அருகில் உள்ள முருகேசன் கல்லூரியில் இயங்கி வருகிறது. அதற்கான கட்டிட பணி ஏற்காடு புலியூர் கிராமத்தில் 21 ஏக்கர் பரப்பளவில் நடந்து வருகிறது. அந்த கட்டிட பணி தற்போது ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது. இந்த கட்டிட பணி விரைவாக கட்டி முடித்து மீண்டும் காரிப்பட்டியில் இயங்கி வரும் ஏகலைவா பள்ளியை மீண்டும் ஏற்காட்டில் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறேன். ஏற்காட்டில் 9 பஞ்சாயத்து உள்ளது. அதில் மாரமங்கலம் பஞ்சாயத்து தான் 14 மலை கிராமங்களை கொண்ட பெரிய பஞ்சாயத்து ஆகும். எனவே இந்த பஞ்சாயத்தில் நடுநிலைப்பள்ளி மட்டுமே உள்ளது. எனவே மாரமங்கலம் கிராமத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளி அமைத்து தர வேண்டும் என்று அங்கு படிக்கும் குழந்தைகள் 8ஆவதோடு படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா 25 கிலோமீட்டர் போகணும் 9ஆவது படிக்கிறதுக்கு. அதனால் உயர்நிலைப்பள்ளி கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். ஏற்காட்டில் 47 கிராமங்கள் உள்ளது. சின்ன கல்வராயன் மலை பெரிய கல்வராயன் மலை மொத்தம் 214 கிராமங்கள் உள்ளது. எனவே ஏற்காட்டில் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் பெரிய கல்வராயன் மலை சின்ன கல்வராயன் மலை மையமாக கொண்டு ஒரு அரசு கலைக்கல்லூரியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்காட்டிலிருந்து கரடியூர் சொரக்காப்பட்டி கண்ணம்பாடி வழியாக பெங்களூர் செல்லும் வகையில் போடப்பட்ட பாதி தார் சாலையாகவும் மீதி மண் சாலையாகவும் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. மேற்கண்ட 2 வகை சாலைகளும் மிகவும் மோசமாக பழுதடைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து வரும் ஏற்காட்டிற்கு சுற்றுலாவுக்கு வரும் மக்கள் விரைவாக வர முடியும். அதேபோல் அந்த சாலையில் உள்ள பல கிராமங்களும் விரைவாக ஏற்காடு சென்று வர வசதியாக இருக்கும். எனவே அந்த சாலையை விரைவாக தார் சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.